பார்த்தது கொஞ்சம். இந்திய இசை மேடையில் வந்து ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா தூது பேசும் கொலுசின் மொழியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து போன வளையலின் வண்ணமா. அவங்களோட பேரண்ட்ஸோட ஆசையை வந்து பிள்ளைகளை வந்து திணிக்கக்கூடாது. அது உண்டு. ஒரு இன்டர்வியூன்றதை தாண்டி ஒரு சந்தோஷமாக போச்சு. ஃபன்னாலாம் போனீங்க. நீ தொட்டால் நிலவில் கரைகளும் நீந்துமே. முக்கியமான கேட்கணும் திருவண்ணாக்காரர்கிட்ட உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே இடையேடு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ அங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு தங்கச்சியை அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன். இவா பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நான் சோசியல் மீடியாக்கெல்லாம் இவன் வீடியோக்களை பார்த்தினான். ஒரு வளர்ந்து வர்ற பாடகின்னு சொல்லலாம். உண்மையிலேயே நிறைய பேருக்கு ஆர்வங்கள் இருக்குது, நிறைய திறமைகள் எல்லாமே இருக்குது. அதை வெளிக்கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தினோம். அந்த வகையில் நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்கச்சியின் வீடியோ வந்து டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இவா தொடர்பு கொண்டான். தங்கச்சியோட குரல் நல்லா இருக்குது, உங்களோட பேட்டி ஒன்று எடுக்கலாம்னு சொல்லி கேட்டுருந்தேன். அந்த வகையில் பசங்க அவள் மோமெண்ட் சொல்லி சொன்னவா. அந்த வகையில் இன்றைக்கு அவள் தான் நாங்கள் அறிமுகப்படுத்தி நிறைய விஷயங்களை பயந்து வர போகிறோம். அதோட பசங்க நிறைய பாடல்களும் படிக்க போகிறேன். இந்த பாடல்கள் படிக்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கருத்துக்கள் மூலம் அவள் ஊக்கப்படுத்திக்க அவங்க இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் அமையும். அந்த வகையில் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைகின்றதே, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என்னுயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா, கலைகின்ற ஜோதிய காதலை எரிப்பது சரியா பிழையா, விடை நீ சொல்லையா, மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, உங்களோட பெயர்? என் பெயர் தர்ஷிகா. ஓகே, எங்கே? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை செல்வநாயபுரம். ஓகே, இவா பார்த்தோன்னா முதத்தில் பார்த்தது டிக்டாக்ல இன்ஸ்டா ஞாபகம் இல்லை. பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த கொண்ட பாட்டு படித்து போட்ட வீடியோக்கெல்லாம் நல்லா இருந்தது. உண்மையிலேயே குரல் நல்லா இனிமையாக இருந்துச்சு. அவன் பார்த்துட்டு கட்டாயம் இவா சந்திச்சு ஒரு பேட்டி எடுக்கணும், பாட்டு படிக்க வைக்கணும்னு சொல்லி போட்டு நாளைக்கு தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சம்பந்தம் வந்ததுக்கு முதல்ல நன்றி. ஓகே, உங்களோட இந்த பயணத்தை பற்றி கேட்போம். சரியா, இந்த இசைத்துறையில் என்னென்று வந்து நீங்கள் சின்ன வயசில் வந்து ஸ்கூலால் வந்து முதலாம் ஆண்டில் வந்து பாரதி பாட்டு பழகிட்டு வர சொன்னவங்க. அப்போ வந்து சின்னஞ்சிறுக்கிளி அந்த பாட்டால் தான் ஸ்கூலில் வந்து அறிமுகமாக நான் இப்படி பாட்டு படிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இந்த போட்டி அதுகளுக்கு போய் அப்படியே ஆரம்பத்துலேருந்தே இப்போ இசைத்துறையில் பயணித்து தான் வாரீங்க. ஓகே, இசைத்துறையில் பயணிக்க இப்போ படிப்புன்றதை விட வீட்டுக்கார்ட்ட ஒரு சப்போர்ட் கட்டாயம் தேவை. ஏன்டா இல்லாட்டி படின்றா அந்த ஃபீல்டுக்கே சொல்லிடுவாங்க. உங்களோட என்ன மாதிரி? அம்மாவோட ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட், அப்பாவும் நல்லா சப்போர்ட். இப்போ எங்கேயும் போகிறது வர்றது அதுக்குரிய பணம் அந்த இதுகளில் வந்து மாமா அப்பா எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றது நான் இப்போ பாட்டு பழகணும் அந்த இதுகளில் வந்து அம்மா அம்மாக்கள் பெரியம்மா எல்லாருமே நல்லா சப்போர்ட். இதுக்கு தனியாக கிளாஸுக்கு போகிறீங்களா? கிளாஸுகளுக்கு எல்லாம் போனதில்லை, சும்மா கேள்வி அம்மா சும்மா சொல்லி தருவா. அம்மா இசைத்துறையில் போயிட்டு இல்லை, ஆனால் படிப்பா பாட்டு, ஆனால் சொல்லி தருவா. ஓகே ஓகே. கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தறிக்கெட்டு தழும்புது நெஞ்சம், எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறைமுகம் பார்த்தது கொஞ்சம், ரத்தம் கொதி கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல, சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல, பனித்துளிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது, மூங்கில் காடென்று ஆயினல் மாது கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காண
நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குதே, படிச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே, எல்லாரையும் போல நல்லா இருப்பானா நீதே தரும் சேதே வரும் நமக்குண்டு அழகியது காலம். ஓ நீலோத்தி நீலோத்தி உன் நினப்புல லாந்திர லாந்திர நாளாத்தி ஆளாத்தி என் உசுரில ஏந்திர ஏந்திர. ஒரு முதலாவது விஷயம் உங்களோட வயசு எத்தனை? என் வயசு 17. 17 வயசு. இப்போ ஏழு படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன துறையில் படிக்கிறீங்க? காமர்ஸ். ஓகே. படிப்பு படிச்சது எதுவும் போதா இல்லாட்டி நம்ம? ரெண்டு தான். ரெண்டு தான் போகுது. ஓகே. இப்போ சில பேர் சொல்லி நான் பாட்டு படிக்கிறத விட்டுட்டு பாடி என்று சொல்லி அப்படியே நடக்கும் தானே, அப்படி நடந்ததுருக்கா? சொல்லியிருக்காங்க. படிப்பு தானே முக்கியம். இலங்கையில் பொறுத்தவரையில் பெருசாண்ட ஒரு இதுவும் இல்லை தானே. இந்தியான்னு சொன்னால் பரவாயில்ல. அதனால் படிப்போட தான் இதுவும் பாட்டும் சேர்ந்து போகுது. ஓகே ஓகே ஓகே. இசைத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடகி இல்லாட்டி பாடகர்? எனக்கு வந்து ஸ்ரேயா கோஷல் சரியான விருப்பம், மற்றது சிட் ஸ்ரீராமும் சரியான விருப்பம். ஓகே ஓகே. வேண்ட பாட்டுலாம் படிப்பீங்களா? ஸ்ரேயா கோஷல்கிட்ட பாட்டு அதுகள் படிப்பீங்க. எங்களுக்கு நிறைய பாட்டு படிக்க வச்சு எடுத்த அப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறோம். அது இடையே கதை வந்து கொண்டிருக்கோம். என்ன மாதிரி இருந்தது அனுபவம்? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிற ஒரு சந்தோஷமாக இதுவாக போணுச்சு. ஒரு இன்டர்வியூன்றதை தாண்டி ஒரு சந்தோஷமாக இதாக போணுச்சு. ஃபன்னாலாம் போணுச்சு. வெயிலுக்கு காஞ்சது ஃபன்னாக இருக்குண்ணா உங்களுக்கு. உண்மையிலே அதை பார்க்க உங்களுக்கு சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். அது எடுக்க மாட்டோம். நாங்கள் கஷ்டப்பட்டது நமக்கு தான் தெரியும். அதான் உங்களுக்கு பார்க்க படிக்கிறது மட்டும் தான் வேறு. சில குடும்ப சொன்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்க. அதுவும் தண்ணி கெடுத்தோம் வாய்க்கலாம் தண்ணி மறக்க மாட்டேன் அதெல்லாம். ஓகே சரி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம் இசைத்துறை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது அப்படி நடந்துருக்குதா உங்களோட இதில்? சக்தி கிரவுனுக்கு போனது வாழ்க்கையிலே மறக்க முடியாது. புது 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 அனுபவங்கள் கிடைச்சிது. ஒரு மேடையில் எப்படி பாடுறது, கோச்ன்னு சொன்ன ஒரு ட்ரைனிங் எப்படி இருக்கும், அதெல்லாமே புதுசாக இருந்துச்சு. மற்றது வந்து இப்போ பீச் ஃபெஸ்டிவல் அப்படி பாடுறதால புது புது ஆட்கள் இப்போ இந்த இசைத்துறையில் இருக்கிற கணக்கு பேரை தெரிய வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ பார்க்குறாங்க உங்களோட பாட்டை நீங்கள் படிச்செல்லாம் கேட்டுட்டு என்ன மாதிரி கருத்துக்கள் சொன்னது? நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து மெலோடி சாங் வந்து நல்லா ஒத்து போகும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணான் காலனி உள்ளே என் கால்கள் நான் சேர்ப்பதும் கண்மூடி நான் சாய்வதும் கனவோடு நான் தோய்வதும் கண்ணான் காலுரை உள்ளே என் கைகள் நான் தோய்ப்பதும் உள்ளூரத்தேன் பாய்வதும் உயிரோடு நான் தேவதும் முத்து பையன் தேநீருண்டு மிச்சம் வைத்த கோப்பைகளும் தங்க கைகள் உண்ணும் போது தட்டில் பட்ட ரேகைகளும் மூக்கின் மேலே மூகாமிடும் கோபங்களும் ஓ தித்திக்குதே 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 நானனனனனனா தித்திக்குதே 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 நானனனனனனா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மெலடியா இல்லாட்டி என்ன மாதிரி? எனக்கு மெலோடி சாங் தான் விருப்பம். உங்களோட வாய்ஸுக்கு தான் செட் ஆகும். ஏண்டா அந்த சில பேர் குரலில் அந்த சில பாட்டு கேட்க நல்லா இருக்கும். அதே மாதிரி தானே சில பேருக்கு இந்த இதில் நல்லா இருக்கும், சில பேருக்கு அப்படி. அது மாதிரி எனக்கு மெலோடி சாங் ஓகேயா இருக்கும். ஓகே சரி. இப்போ உங்களோட ஃப்யூச்சரில் படித்து கொண்டு என்றீங்க. சரி, ஃப்யூச்சரில் படித்த அப்புறம் என்ன வேலை செய்யணும், வேலை கிடைக்கணும் அப்படி ஒரு கனவுகள் இருக்குன்னு தானே. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கனவு?
சிங்கர் விருப்பம். ஆனால் இப்போ கொமர்ஸ் படிக்கிறதால ஒரு பேங்க் அப்படி ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை செய்யணும்னு சரியான விருப்பம் இருக்குது. ஆனால் மியூசிக்கை விட மாட்டேன். ஒரு பார்ட் டைம் இது இருந்தாலும் இருக்கும், அதை விட மாட்டேன். இப்போ எல்லாருமே படிப்பு பண்ணுவாங்க, ஒரு இணைப்பான செயற்பாடுகள்லேயே நாங்கள் ஏதாவது பங்கு பெறணும். அது நல்ல மைண்டுக்கு நல்ல அந்த வகையில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மற்ற முதலாவது விஷயம் கேட்டோன்னே ஓமன் சொல்லி வந்ததுக்கு நன்றி. அவர் சேர்ந்து நான் வசந்த் என்ற நண்பருக்கு நன்றி சொல்லணும். அவரான் தொடர்படுத்தி விட்டது, அவருக்கு நன்றி கொள்கிறேன். இப்போ எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? உன்னை கண்ட நாள் முதல்ல வச்சப்பட்டும் கருப்பத்தான், ரெட்டச்சிட்ட பின்னால் இல்லை கட்டூர் ரிபன் கருப்பத்தான், பூக்கடையில் தேடினேன் பூவில்லை கருப்பத்தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பத்தான், பாவாடை கட்டி கட்டி பதிஞ்ச தடம் கருப்பத்தான், முத்தங்கிட்டு காத்திருக்கும் அந்த இடம் உனக்கு தான். இல்லை முடிச்சிருங்க வாங்க, எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. வாங்க என்ன தங்கச்சி பக்கம் நின்று பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் ப்ரோ. உங்களை என்ன தம்பி கொஞ்சம் பாலை படிக்க விடுங்க, வாய்ஸ் நல்லா இருக்கு, தொடர்ந்து கேட்கணும் மேய்க்கிறேன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெலடி சாங்னு சொன்னால் என்ன? எனது உயிரே சரியான விருப்பம். இப்போ படிக்கிறீங்களா? ஓ படி. சரி, ஓகே. எனது உயிரே எனது உயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய், நெடும் சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே, வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே, மரம் இருந்தால் அங்கே என்னை நான் நிழலென விரித்திடுவேன், இலை விழுந்தால் ஐயோ என்றே நான் இருதயம் துடித்திடுவேன், இனிமேல் நமது இதழ்கள் இணைந்து சிரிக்கும் ஓசை கேட்குமே, நெடுநாள் நிலவும் நிலவின் கலங்கம் துடைக்க கைகள் கோர்க்குமே, உருவாக்கினாய் அதிகாலையே ஆகவே நீ என் வாழ்வின் மோட்சமே. நல்லா இருந்துச்சு உண்மையிலே. நல்ல ஒரு இனிமையான ஒரு மெல்லிய ஒரு துணியில் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. யாழ்ப்பாணம் வந்திருக்கேன். யாழ்ப்பாணத்து முதல் தடவையா? இல்லை, ஒரு 3-4 தடவை வந்திருக்கீங்க. ஓகே, என்ன மாதிரி இருக்குது யாழ்ப்பாணம்? நல்ல இடம், பாக்குகள், பீச், அதை விட சொல்லணுமெண்டா வடிவான கோயில்கள் எல்லாம் இருக்குது, வயல்களை பார்க்குறேன்டாலும் இங்கே நல்லா இருக்கும், ஒரு மாதிரி மன அமைதியாக இருக்கும். வீடியோ பின்னுக்கு ஒருத்தர் இருந்து அங்கேருந்து காட்டுற வர கையை, அதாவது இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், இப்படித்தான் நான் பாட்டு படிக்கிற இடத்துல வந்து போட்டில் பாட்டு படிக்கிறேன் ஒரு வீடியோ வண்டி இவங்க எடுக்க போய் அவர் இப்படி இதெல்லாம் செஞ்சு அந்த பாட்டு போட தெரியாது, அவருக்கு போட்டு எனக்கு பாய்க்கு மூஞ்சல ஏத்தி என்னையும் நினைச்சு இவரையும் வாய்க்குள்ள தண்ணி காட்டுவோம். வாங்க வாங்க வாங்க, வர மாட்டாரு, இந்த பப்ளிசிட்டி பிடிக்காது. ஏன்னா நீங்கள் கொமர்ஸ் அவனை பேசணும், அதுக்கு அந்த மாதிரி சொல்கிறோம் நாங்கள் கேட்டு. இல்லை, என்ன மாதிரி யாழ்ப்பாணத்து மக்கள் என்ன மாதிரி? அவங்க எல்லாம் ரொம்பவே நல்ல ஸ்வீட்டானாக்கள். உங்களை மாதிரி சொல்ல வரல, நான் பொதுவாக யாழ்ப்பாணத்தவங்க நல்லவங்க அப்படி சொல்கிறேன். அது அப்படித்தான், மண்டில் அடிபட்டதுனால அப்படித்தான் கொஞ்சம். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதை காலம் சொல்லும், உதிந்து போன மலரின் வாசமா, தூது பேசும் கொலுசின் மொழியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையலின் வண்ணமா, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில், தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதையில் முதல் கனவு போதுமே காதலா, கண்கள் திறந்திடு. யாழ்ப்பாணம் வந்தீங்க, யாழ்ப்பாணம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? புட்டு சாப்பிட்ருக்கேன். எனக்கு இன்னொரு டவுட், முக்கியமான கேள்வி கேட்கணும் திருவண்ணாமலைக்காரர்கிட்ட. யாழ்ப்பாணத்தில் கல்யாணம்னு சொன்னால்
சைவ கல்யாணம் இருந்தாலுமே மரக்கறி சாப்பாடு அது திருவண்ணாமலையில் மச்சம் கொடுக்கணும். மச்சம் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே கூட வந்து யாழ்ப்பாணத்து கல்யாண வீடோ சாமத்திய வீடோ கூடுதலாக வந்து சிவப்பரிசி தான் சாப்பிடுவாங்க. அது நான் பார்த்துருக்கேன். அங்கே என்ன சாப்பிடுறேன்? ஆனால் அங்கே வந்து சிவப்பரிசி வந்து சாப்பிட்றது குறைவு, சரியான குறைவு. வெள்ளரிசியா? நாங்கள் சத்தில் என்ன சாப்பிடல பெருசா. திருவண்ணாமலைக்கு நான் 2 தடவை 3 தடவை வந்திருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி வந்திருக்கேன், கடனை வந்திருக்கேன். அங்கே போய் சாமத்தியை விட்டு போயிருக்கேன் மச்ச சாப்பாடு, அதே கல்யாணம் போயிருக்கேன் மச்ச சாப்பாடு. யாழ்ப்பாணத்தில் மட்டும் தான் சைவ சாப்பாடு. அதே இடத்துக்கு இடம் வித்தியாசப்படும், அது ஓகே. ஆனால் அங்கே போனால் கொஞ்சம் மாதிரி சாப்பிடலாம். வெண்டிய நாள் என்ன மாதிரி போனது வதச்சி விட்டாங்க. வதச்சி விட்டாங்க. அதை விட நல்ல ஃபன்னாகவே போச்சு. அந்த எப்பயுமே என்னால் வந்து இந்த போட்டில் போய் எடுத்த அந்த பாட்டை மட்டும் என்னால் மறக்கவே இல்லாது. அதுவும் அவர் செஞ்ச வேலையில என்னால் மறக்கவே இல்லாது. அந்த இந்த படகு அந்த இதில் இருக்கிறது அது ஓட்ட தெரியாமலே அவர் எங்களை சுற்றி சுற்றி ஓட்டினதை நான் மறக்கவே மாட்டேன். படகில்ல அவர் ஓட்டுன அவருக்கு தெரியாது. மற்றது இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ இந்த இசைத்துறையில் நீங்கள் பயணம் செய்து வாரீங்க, நிறைய சமூக வலைத்தளங்கள் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறீங்க. சரி, எனக்கு இந்த இசைத்துறையில் இந்த ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு போய் பாட ஆசை, இல்லாட்டி இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு ஆசை இருக்குதா? இருக்கு. தென்னிந்திய இசை மேடையில் வந்து ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா அதை வச்சு நான் இந்த இசைத்துறையை நல்லா வளர்த்து கொண்டு போவேன். அது ஒரு விருப்பம் இருக்குது. ஏண்டா இலங்கையில் வந்து இந்த பாடலுக்குரிய வசதிகள் எல்லாமே குறைவு. பாடல் ஆடல் அதுகளுக்கு எல்லாமே வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்தியாவை தான் சொல்லிக்கொள்வோம். அதனால் வந்து இந்தியாவில் வந்து தென்னிந்தியாவில் வந்து எனக்கு வந்து போய் பாட்டு பாடி இந்த இசைத்துறையை வந்து வளர்த்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆசை இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மேலும் மேலும் இன்னும் நீங்கள் வளர்ந்து போகணும். வாழ்த்துக்கங்க சொன்ன சார். இடையவளின் இடையுறன் உலகம் படித்திடவா பணிவிடும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னானும் ஒரு முறை விடுமுறை எடுத்தார் என்ன என்னை தீண்டு கூடாதென வானோடு சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத பல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவில் கரைகளும் நீந்துமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனித்தர எதற்கு ஆராய்ச்சியே உன்னை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா 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 ரோஜா. மற்ற இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களோட விட்ட ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் தெரியணும்னு சொல்லி, ஆனால் அது வந்து எல்லாருக்குமே அப்படி கிடைக்காது. இப்போ நானும் சின்ன வயசுல அப்படி படிச்சு கொண்டு அது நீங்கள் டேக்க வந்து விட்டு அனுப்புறீங்க தான். சரி, இங்கே இல்லை எனக்கு இப்போ சின்ன வயசுல நான் நிறைய திறமைகள் இருக்கேன். இப்போ எங்களை விட கொஞ்சம் சப்போர்ட், எல்லா விட்டையும் அப்படி சப்போர்ட் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன இது படிக்க போகிற, பாட்டு படிக்க போறியோ, அதுக்கு எங்கே இந்த சந்தர்ப்பம் அமைய போகுது, நீ பேச படிக்கப்போ விளையாட போனாலும் நீ படிக்கப்போன்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களோட ஆசைகளை வந்து வெளிப்படுத்த விடணும் பேரண்ட்ஸ். மற்றது வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட ஆசையை வந்து பிள்ளைகளில் வந்து திணிக்கக்கூடாது. அது உண்டு. இப்போ பிள்ளைகளுக்கு வந்து டான்ஸ் ஆடுறத விருப்பம், பாட்டு படிக்கிறத விருப்பம்னு சொன்னால் பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்கள ஊக்குவிக்கணும். ஏன்னு சொன்னால் தண்டை பிள்ளைகள்ண்டா அவங்க தான் நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும். எல்லாருமே அதை விளங்கி கொண்டு பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி அவங்களோட ஆசையை வந்து நல்லா ஊக்குவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, தனியாக வந்து இப்போ நடனம் இசைன்னு சொல்லி அதுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ண படிப்போட சேர்த்து அதையும் கொண்டு போங்க. படிப்பு இல்லாட்டி இப்போ என்ன நீங்கள் படித்தாலுமே ஒரு நிலைமைக்கு போயக்க அதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் செய்யக்க நீங்கள் கொஞ்சம் பெருசாக தெரிவிங்க. இப்போ உதாரணத்துக்கு படித்து டிகிரி எடுத்துகிட்டு ஒரு டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் டிகிரி படித்த பிள்ளை இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லி கதைப்பாங்க. அதே வந்து படிப்பை விட்டுட்டு தனியாக இந்த பிள்ளை அப்படி தான் சொல்லி அப்படியே கதைக்கூடிய இது இருக்குது. அதாவது செண்டையே நீங்கள் சமனை வளர்த்துட்டு போனீங்க சொன்னால் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு சந்தர்ப்பம் அமையும். கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை இனி பிரிவே இல்லை அன்பே உன் உலரலும் எனக்கு இசை உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம் கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம் சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானம்
என தூரங்கள் விழ தப்பான எண்ணம் நெஞ்சில் ததும்பிடுதே கண்ணாணி பொறு கட்டுக்குள்ளிரு காதல் கை கூடட்டும் ஏதோ எனக்காக விரிந்தது இதழ் எடுக்காதேனே கனி எதற்காக கனிந்தது அணில் கடித்திடத்தானே ஓ காலம் நேரம் பார்த்து கொண்டா காற்றும் போவும் காதல் சொல்லும் வைகாசி நிலவே மை பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய் பூசி வைத்திருப்பதென்ன ஓ வெட்கத்தை உடைத்தாய் கைக்குள்ளே அடைத்தாய் தண்ணீரை ஊற்றி குளிந்திட நான் தள்ளாடி தத்தளிக்கும் நிறம் விடையில் இரண்டு விலங்கு இருக்கு அன்பே நீ போட்டாய் அடிமை எனக்கு என் ஜீவன் வாழும் வரை ஓ இசைவாய் நாளும் என்னை நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே உறகராதே நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன் கையோடுதான் கை கோர்த்து நான் உன் மார்பு சூட்டில் முகம் புதைப்பேன் வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் அக்கம் பக்கம் யாருமில்லா பூலோகம் வேண்டும் அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். இவ்வளோ நேரம் உங்களை கதைச்சினாங்க ஒரு சின்ன இன்டர்வியூ தான் என்ன சொன்னாங்க கச்சா நீங்கள் பார்க்குறீங்க நம்ம இறடி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் அதை விட நீங்கள் மெயினாக அந்த பாட்டுகள்லாம் விரும்பி கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நாங்கள் யூடியூப்பில் வந்து முழுமையான பாடல்கள் போடலாது என்னோட சொன்னால் கோஆப்ரேட் இஷ்யூ அது அதால் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரிகள்லாம் படிக்க சொன்னாங்க அதுலேயும் எத்தனை பாட்டை கட் பண்ணுறாங்களோ தெரியும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 பாட்டு படிச்சிருப்போம் நினைக்கிறேன் 10 பாட்டு படித்தவன் அதில் வந்து எத்தனை பாட்டு போட முடியுது எத்தனை பாட்டு கோஆப்ரேட் விரையிலையோ அதில் தான் நாங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் இந்த டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப்பில் மெயினாக போடுவேன் அதை தவிர டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் ஃபுல் வீடியோ போடுவேன் அதில் வந்து கோஆப்ரேட் பிரச்சனை கொஞ்சம் குறைவு அதில் அதுலேயும் போட்டுக்கலாம் அதை தவிர பார்த்தீங்கன்னா தங்கச்சி டிக்டாக் இருக்கேன் டிக்டாக் இன்ஸ்டா இருக்கேன் இப்போ ஐடி லிங்க் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் நீங்களும் அதில் போய் பார்த்து இப்போ நாங்கள் படித்த பாட்டு கொஞ்சம் தான் அதை டெய்லி படித்து போடுவீங்களே ஓகே அதில் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட்டை கொடுத்துக்கொள்ளலாம் பட் நன்றி முதலாவது திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒதுக்கி இவ்வளோ பாடல்கள் படித்து இவ்வளோ இன்டர்வியூ வந்ததுக்கு நன்றி மேலும் மேலும் வளர்ந்து போகணும் நீங்கள் நினைச்ச சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் சேனல்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி. ஓகே நன்றி.